நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். Praise Lord. Happy New Year to all. Happy New Year to all. Happy New Year. Dear viewers, wish you all a happy new year. இந்த இயர் உங்களுக்கு நம்ம ப்ராமிஸின் படியே சுக வாழ்வு சீக்கிரத்து துளிர்க்கிறதா இருக்கட்டும். தேவனுடைய உங்களுடைய நீதி முன்பாக செல்லட்டும். God bless you all. இப்பொழுதும் கூட நாம் சில காரியத்துக்காக ஜெபிக்க கூடியிருக்கிறோம். வாருங்கள், சேர்ந்து ஜெபிப்போம். தேசத்தையும் சபைகளையும் மக்களையும் கட்டுகளிலிருந்து மீட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவோமாக. நாம் இப்போது ஜெபிக்கலாம். முதலாவதாக இந்த தேசத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் ஆபத்துகள் நிறைந்து இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு அடைக்கலமான ஒரு இடம் இருக்கிறது, சபை. அந்த சபை என்கிற பேழைக்குள்ளே நாம் இருக்கிறோம். அதுபோல் நாம் இருக்கிறோம். அநேக மக்கள் இந்த பேழைக்குள் வரவில்லை, அவர்களும் இந்த பேழைக்குள்ளே வர வேண்டும் என்ற ஆத்ம பாரத்தோடு நாம் இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். சபைகளுக்காக, சபைகள் இன்னும் வளரணும், அநேக ஆத்மாக்கள் வந்து சேரணும். இதை வைத்து நாம் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் போகிற சபைகளுக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மதியான வேளையிலும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்பா சபைகளுக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் சபைகள் ஆண்டவரே, அப்பா சபைக்கு தலையானவர் நீர்தான் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபைகள் எல்லாம் இந்த நாட்களில் எழும்பி பிரகாசிக்கணும் ராஜா. சபைகளுக்குள்ள ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. அப்பா உங்கள் ஆண்டவரே பிரசன்னம் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளா இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இருந்ததை விடவும் இன்னும் அதிகமான மகிமை பிரசன்னம் ஒவ்வொரு சபைகளை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா இடங்களிலும் சபைகள் இந்த நாட்களில் ஆண்டவரை காணாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் சபைகளுக்குள் அநேகர் கண்டு ஆண்டவரே, அநேகர் இந்த சபையாகிய பேழைக்குள் வந்து சேரட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. சபைகளுக்குள்ளாக இருக்கிற எல்லா குழப்பங்களையும் ஆண்டவரை, சத்துரு விதைக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி என் தேவன் சபைகளில் ஆண்டவரை நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சபைகளை நடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபையை கொடுங்கப்பா ஆண்டவரே. விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா. சபைகளை நடத்தி செல்லத்தக்கதான கிருபையை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. நீர் ஆண்டவரே நல்ல மேய்ப்பனாய் எங்களுக்கு இருக்கிறது போல சபைகளையும் ஆண்டவரை நடத்துகிற பிள்ளைகளை ஆண்டவரே, ஆடுகளை நடத்தக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு இடங்களிலும் சபைகள் ஆண்டவரே வளரட்டும் ஆண்டவரே. அப்பா சபைகள் இல்லாத இடங்களில், குக்கிராமங்களில் உம்முடைய சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று சொன்ன தேவ வார்த்தையின் படியே ஆண்டவரே எங்கு உம்முடைய சபைகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட சபைகள் மீண்டுமாய் அது பல மடங்காய் ஆண்டவரே கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. கட்டுகளை எல்லாம் மாற்றி போடுங்க. சபைக்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்திகள், தீய பாதாளத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையெல்லாம் எழுப்புதல் அடையட்டும். இந்த 24வது ஆண்டில் ஆண்டவரே ஒரு பெரிய இதுவரை இல்லாத
மாறாத ஒரு எழுப்புதலின் அக்கினி சபைகளை பற்றி பிடிக்கட்டும் ராஜா. ஒரு பரிசுத்தம் ஆண்டவரே, ஒரு சீர்திருத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வரலாறு காணாத ஒரு மாற்றத்தை சபைகளில் எல்லாம் காணும்படி செய்வீராக. அப்படிப்பட்ட ஆண்டா இந்த ஆண்டு மாறுவதாக ராஜா. நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஒவ்வொரு சபை ஆத்துமாக்களால் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஐவகை ஊழியங்களும் சபைகளில் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. சபைதான் மணவாட்டியாய் ஆண்டவரை நீர் வரும்பொழுது எதிர்நோக்கி நிற்க துவக்கதாய் கரை திரையற்ற மணவாட்டி சபைகளாய் ஒவ்வொரு சபைகளும் மாறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ராஜா. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் உட்கார்ந்து இப்போ ஜெபிக்கிறோம். எங்களையும் இணைக்கிற பாலமாக இந்த ஹெவன் டிவி அமைந்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஹெவன் டிவி நேபாளுடைய உயிர் நாடின்றது. இந்த நேபாள் தேசத்திற்கு இந்த சுவிசேஷம் கொண்டு செல்வதற்கு இது ஒரு பெட்டகமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதற்காக இந்த ஹெவன் டிவிக்காகவும் அதை சார்ந்த பணியாளருக்காகவும் இன்னும் நேபாள் ஊழியத்திற்காகவும் யாவரும் உண்மையாகவே நாம் மனமுடைந்து மனமுருகி ஜெபிப்போமா? இயேசு என்றாலே தெரியாத இடம், இந்து தேசம் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த தேசத்தில் தேவனுடைய இரத்தம் தெளித்து ஒவ்வொரு மனிதரும் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரணும். நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஹெவன் டிவி உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா, நாங்கள் ஒன்று கூடி ஒரு மனமாய் ஆங்காங்கே இருந்தாலும் கத்தாவே எங்களை இணைத்து ஒரே நேரத்தில் இந்த ஜெபிப்பதற்கு ஆண்டவரே இப்படி ஒரு மீடியாவை கத்திரங்களுக்கு தந்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த டிவியிலே ஆண்டவரே இணைந்து சேவை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, முழு நேர பணியாளராய் சிலர் இருக்கிறாங்கப்பா, பகுதி நேர பணியாளர்லாம் இருக்கிறாங்க ஆண்டவரே, வாலண்டரி பீப்புள் இருக்காங்க ஆண்டவரே. இன்னுமாய் கத்தாவே ஆண்டவரே தங்களை ஆண்டவரை ஜெபத்தின் மூலம் இணைத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னுமாய் பலர் ஆண்டவரை காணிக்கையின் மூலம் ஆண்டவரை இந்த டிவி செயல்படுவதற்கு தாங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. இன்னுமாய் கத்தாவே ஆண்டவரை இதை நினைத்து இந்த டிவியில் ஆண்டவரை ஜெப குறிப்புகளை தந்து ஆண்டவர் இவர்கள் எங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று நம்பி எங்களிடம் தந்திருக்கிற ஜெப விண்ணப்பங்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்க விரும்புகிறோம் கத்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜெப விண்ணப்பங்கள் தந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அவர்கள் என்ன தேவைக்கென்று ஆண்டவரே இந்த நேரத்திலும் அவர்கள் அந்த தேவையை நினைத்து எங்களுக்கு விண்ணப்பம் தந்திருக்காங்களோ அந்த தேவையை கர்த்தர் அறிவிருப்பா. ஒவ்வொருத்தரையும் பேராக எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, எப்படி இருப்பாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனாலும் அப்பா ஆண்டவரே, ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அதை உங்களுக்கு தரப்படும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கத்தாவே நாங்கள் ஒரு மனமாக இருந்த இந்த நேரத்திலே ஆண்டவரை உம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு ஆண்டவரை நீர் இல்லை என்று ஒரு நாளும் சொன்னது இல்லை அப்பா. நீர் உம்மிடத்தில் வந்தவர்களை புறம்பே தள்ளினதில்லை அப்பா. விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு நீர் பதிலை தந்திருக்கீங்கப்பா.
இப்பொழுதும் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. வேதத்தை படிக்கும்போது நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீங்கப்பா ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீங்கப்பா. நீர் இல்லாத நேரத்திலும் உம்முடைய தேற்றவாளனை அனுப்பி கத்தாவே ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷங்களை திட்டப்படுத்தி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே என் நாமத்தினாலே விசுவாசிக்கிறா நடக்கும் அடையாளங்களாவன்னு சொல்லியிருக்கலே அப்பா. இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை தேவையிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரிலும் கட்டளையிடப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. ஆண்டவரே என்ன தேவை என்று என்ன ஜெப தேவையை அனுப்பியிருக்கிறாளோ அவர் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் பேர் பேராக என் தேவன் சந்திக்க விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன தேவையா இருந்தாலும் அப்பா அது எங்களுக்கு அறியுமோ எங்களுக்கு அறிவுக்கு புலப்படாத தேவையா இருந்தாலும் அப்பா என்ன விதமான காம்ப்ளிகேஷன் உள்ள ஆண்டவரே ஒரு ஹெல்த் டிசீஸா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே அந்த கட்டை ஆவிழ்த்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பூமியிலே நீங்கள் கட்டப்படுது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே இந்த நேரத்திலும் அப்பா ஆண்டவரே விசேஷமாக பிசாசினாலே கட்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கருத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பிசாசு அவிழ்ந்து கத்தாவே ஆண்டவரே பாதாளத்திலே கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. இனி ஒருபோதும் அந்த மக்கள் தீங்கை காணாதபடிக்கு என் தேவன் தாமே முன்னே போகிறவராய் ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே நலவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கப்படும் என்று இயேசுவின் நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் கத்தாவே இந்த ஹெவன் டிவி ஊழியத்தில் இணைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் மாத்திரமே அறிவிங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தருக்கத்தை பார்த்து கொள்ளுகிறோம் ஆனால் அவங்க இருதயத்தின் ஆழத்தின் அங்கலாய்ப்புகள் தேவைகள் தவிப்புகள் துன்பங்களை நீர் மாத்திரமே அறியறீங்கப்பா ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் டிவி எங்கள் ஹெவன் டிவி ஃபேமிலியிலே உள்ள மக்களுக்கு ஒரு குறைவும் காணப்படக்கூடாது. எகிப்துடைய வாதைகள் வியாதிகள் எதுவுமே எங்கள் பிள்ளைகளை அணுகக்கூடாதுப்பா. எங்கள் குடும்பங்களில் ஒரு மலடுகளும் காணப்படக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. இன்னுமாய் கத்தாவே ஒவ்வொரு தேவைக்காக ஆண்டவரே எழுதி வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இணைத்து கொண்டது நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் நான் மீதி எடுத்தேன் என்று சொல்லத்தக்கதான ஆண்டவர் ஒரு அனுபவத்தை ஒவ்வொருடைய குடும்பத்திலே காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா நேபாள் தேசத்தை கரத்திலே தருகிறோம் அப்பா ஆண்டவரே. இட்ஸ் ஆர் விஷன் கண்ட்ரி அப்பா ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே தரிசன நிலம் ஆண்டவரே. அந்த நிலத்தை பயன்படுத்த எங்கள் ஜெபங்களை அனுப்புகிறோம் அப்பா ஆண்டவரே. அந்த இடத்துல அப்பா அந்த ஆத்துமாக்களை கொண்டு கத்தாவே ஆண்டவரே அந்த தேசத்தை கத்த சந்திக்கிறபடினாலுமே சோத்திரிக்கிறோம் அப்பா. அந்நிய கண்களால் எங்களை சொந்த கண்களால் எங்களை காணக்கூடிய கிருபை தந்தீங்க ஆண்டவரே. இன்னுமா என்னுடைய வருகை தாமதிக்கும் முன்னே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா அன்னை தினம் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. சோத்திரிக்கிறோம் அதிசயங்களால் அற்புதங்களினாலும் அந்த மக்களை கத்த சந்தித்து அப்பா அந்த தேசத்தை ஒரு உயிர்மீழ்ச்சி காண இந்த ஆண்டவரே நேபாள் தேசம் இயேசுவின் தேசம் என்று அறியப்படுகிற நாட்கள் வெறு தொலைவிலே இல்லை என்று கத்த சொல்லுகிறபடினாலுமே சோத்திரிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஜெபத்தை கேட்டு அப்பா பகிரங்கமாய் கத்திரங்களுக்கு பதிலை தரப்போறபடினாலுமே சோத்திக்கிறோம். இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் அல்லேலூயா வளர அல்லேலூயா. தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் அல்லேலூயா வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. நம்ம கழிந்த வருடம் முழுவதும் ரொம்ப ஜெபித்தோம். இல்லை ஜபிக்கிறதில்லே இல்லை என்று இல்லை, ரொம்ப ஜெபித்தோம். ஆனாலும் சில ஜெப குறைவுகள் நம்மளிடத்தில் இருந்தது உண்மை. அது நம்ம சொல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் எவ்வளவோ ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட பொழுதிலும் நமது தேசத்தில் கழிந்த வருடத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா இயற்கையினால் வந்த அழிவுகள். நோவாவோட ஆண்டவர் சொன்னார், இனி ஜலத்தினால அழைக்க மாட்டேன் என்று. எல்லாரும் இந்த பேழைக்குள்ள வரணுமே. தேசத்தில் ஒரு பக்கம் பாவம் அநியாயத்துக்கு பெருகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை தேசத்தில் பெருகும்படியாய் நம்ம ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். தேசத்தை இன்னொரு இயற்கையினால் வருகிற அழிவு நம் தேசத்துக்கு வேண்டாம். அதே போல இந்த இன்னைக்கு நேற்றுக்கு தான் ஒரு ஒன்றை முடிச்சுட்டு வெளியே வந்தோம் நினைக்கிறோம். கொரோனான்னு சொன்னோம். இன்னைக்கு வேறொரு ரூபாயுமா அது வருதுன்னு, கொள்ளை வியாதி வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த நாட்களில் டெங்குன்னு சொல்கிறாங்க. விதவிதமாய் வியாதிகள் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு விதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கையினால் இயற்கை வெள்ளம் மட்டுமல்ல, தீயினால், பெரிய தொழிற்சாலைகளில் வருகிற பாய்லர் வெடிக்குது. இப்படிப்பட்ட காரியங்களால் இப்படிப்பட்ட அழிவுகள் தேசத்தில் இனி வராமல் இருக்க நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, உங்கள் கரத்தில் எங்கள் தேசத்தை தந்து ஜெபிக்கிறப்பா. இயற்கையினால் வருகிற அழிவுகள் இனி எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. ஆண்டவரே, இனி ஒரு பூமி அதிர்ச்சியோ, ஆண்டவரே இனி ஒரு சுனாமியோ, பெருவெள்ளமோ, புயலோ ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு வேண்டாம். ஆண்டவரே ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணி, ஆண்டவரே ஏற்ற அளவு போதும் ஆண்டவரே. மழையினால் ஆண்டவரே இனி வெள்ளத்தினால் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவரே நோவாக்கு கொடுத்த அப்ப அந்த வாக்கு தத்தத்தை, அந்த உடன்படிக்கையை கத்த நினைந்தருளுங்க ஆண்டவரே. எங்க தேசத்தில் ஏசப்பா இந்த அப்ப கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளால ஆண்டவரே பாவத்துல ஆண்டவரே ஸ்தோத்திர ஒரு நாள் இன்பம் தான் உலகம் என்று வாழுகிற அநேகர் ஆண்டவரே துணிகரமான பாவங்கள், துணிகரமான ஏசப்பா சிற்றின்பங்களுக்குள்ளால ஆண்டவரே சிக்கி தவிக்கிற அப்பா ஸ்தோத்திரம் சில கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, கல்லும் மண்ணும் வித்தியாசம் தெரியாதபடி எங்க தேசத்தில் ஆராதிக்கிற ஜனங்கள் அப்பா, கல்லுக்கு முன்னால, மண்ணுக்கு முன்னால, மரித்தவனுக்கு முன்னால, மனுஷனுக்கு முன்னால விழுந்து கிடக்கிற எங்க ஜனங்கள் ஆண்டவரே ஏசப்பா தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. கிறிஸ்து என்கிற இந்த பேழைக்குள்ள எங்க தேசத்து ஜனங்கள் ஓடி வரட்டும் அப்பா. இனி ஒரு அழிவும் நாசமும் எங்க எல்கைகளில் கேட்கப்பட வேண்டாம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அதே போல தீயினால் வருகிற அழிவுகள் வேண்டாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொழிற்சாலைகளில் வருகிற அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே ஆபத்துக்கள், விபத்துகள் தேசத்தில் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். அதே போல எல்லா ஆண்டவரே சாலை போக்குவரத்து, ஆண்டவர் நீர்வழி போக்குவரத்து, ஏசப்பா ஆகாய மண்டலத்திலே போக்குவரத்துகள் ஆண்டவரே ஸ்தோத்திர ரயில்வேஸில் அப்பா எல்லாம் உங்க பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். தேசத்தில் ஏசப்பா மீண்டும் மீண்டும் நாசங்களை கொண்டு வர இரத்தம் சிந்த தீ விரிக்கிற எல்லா அசுத்த வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. இயற்கையினால அழிவுகள் வேண்டாம். பொல்லாத மனுஷர்கள் தேசத்தை குறித்து போடுகிற எல்லா திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி ஜெபிக்கிறோம். விபத்துக்கள், ஆபத்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்படி கொள்ளை வியாதிகள் இனி எங்க தேசத்துக்கு வேண்டாப்பா. ஆண்டவரே உம்மை அறிந்த நாங்கள் ஆண்டவரே எங்க பாவங்களை அறிக்கையிட்டு எங்களை தாழ்த்தி உங்களுக்கு முன்னால வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவுகள் அநேகம் எங்க தேசத்துக்கு உண்டு ஆண்டவரே. அதெல்லாம் இந்த வருடம் திருப்பி தருகிற வருடமாய் இயேசுவின் நாமத்தினால சுகவாழ்வு துளிர்க்கிற வருடமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒரு முறை கூட இயேசு யார் என்று அறியாத அநேக ஜனங்கள் ஆண்டவரே, எல்லாருக்காக நீர் சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்த இந்த உயிருள்ள தேவனை எல்லா ஜனங்களும் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய சிலாக்கிய பாக்கியத்தை எங்க தேசத்து ஜனங்களுக்கு கொடுங்கப்பா. வரப்போகிற அழிவுகள், நாசங்களுக்கு தப்பித்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் கூடாரமாய் மறைவிடமாய் மாறி தேசத்தை பாதுகாக்க ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே தேசத்தை அப்பா ஒரு வித்தியாசப்படுத்தி காணிங்கப்பா. எகிப்துக்குள்ளதான் கோசேன் நாடு இருந்ததுப்பா. ஆண்டவரே எகிப்துக்கு வரப்பண்ணினது ஒன்றையும் கோசேனுக்கு வரப்பண்ணலப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஏசப்பா எங்க தேசத்தை வித்தியாசப்படுத்தி காணிங்க. கிருபை எங்க தேசத்துக்கு பெருக ஜெபிக்கிறோம். தேசத்தின் மேல் உங்க மகிமையின் மேகம் இறங்க ஜெபிக்கிறோம். தேசத்தை விக்கினங்கள், விபரீதங்கள், நாசமோசங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி.
எனக்கு அருமையானவர்களே, இவ்வளோ நேரம் நாம் எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபித்தோம். ஆனால் ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த ஆத்துமாவை மட்டும் நாம் இழந்து போனோம் என்றால் ஒன்றுமே இல்லை. எவ்வளோதான் நாம் அறுவடை செய்தும் நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டால் ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆத்துமாக்களுக்காக நம்மண்டை இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்களிலே ஆமேன் வெள்ளங்களினாலும் கொள்ளை நோய்களினாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல, காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் ஆத்துமா இந்த உலகத்தில் இல்லை. கடந்த நாட்களிலே எனக்கு தெரிந்த ஒரு அருமையான பிள்ளை, அவங்க அம்மாவுக்கு சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி அம்மா தலைவலிக்குது அவ்வளோதான் சொன்னாங்க. ஆனால் அடுத்த ஒன் ஹவரில் அந்த பிள்ளை அந்த உலகத்தில் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாக்காக யாருமே என்ன செய்ய கொடுக்க முடியாது, அவங்க திறப்பில் நிற்க முடியாது. நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம தான் என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். இப்படியாக சங்கீதம் 49 அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. நம்ம நினைக்கிறோம், நான் இன்றைக்கி ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்திட்டேன், இது எனக்கு போதும், இந்த ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினது போதும் என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, அருமையாக தாவீது சொல்கிறார், ஆமேன், ஆத்மா மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. நம்ம அருமையான எப்போ சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், எனக்கு அருமையான ஆமேன் அருமையான பிள்ளை. ஆனால் இன்றைக்கி ஆத்மா அருமையானது, அது மட்டும் இல்லை, அது ஒரு நாளும் என்ன செய்யாதான், முடிவடையாதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதே சங்கீதம் 46:10 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நம்ம எதை சம்பாதித்தாலும் ஒன்று நம்ம கொண்டு போக முடியாது, ஒன்றுமே கொண்டு போக முடியாது. நாம் வெறுங்கையாய் வந்தோம், வெறுங்கையாய் தான் போகிறோம். ஆனால் எதை சம்பாதித்தாலும் ஆத்துமாவை மட்டும் இழந்தோமானால் ஒன்றுமில்லை. அப்படியாக நம் கண்களை மூடி அது சீக்கிரத்திலே நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும். நம்முடைய ஆத்துமா, நம்ம இருதயம், சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், என் ஆத்துமா ஆயத்தப்பட்டிருக்கிறது, என்னுடைய இருதயம் ஆயத்தப்பட்டிருக்கிறது. நம்ம இருதயம் பண்படுத்தப்பட்டிருக்கிறதா? விதைக்கிற விதை, ஒரு நிலத்தை நம்ம விதைக்க போனோம்னா அது பண்படுத்தலைன்னா அந்த விதை ஒருபோதும் எழும்பாது, அது மக்கி போயிடும் அந்த மண்ணுக்கடியில். ஆனால் நம்ம இருதயம், அந்த நிலம் எப்படி பண்படுத்தப்பட்டதோ அதுபோல இருதயம் பண்படுத்தப்பட்டால்தான் விதைக்கிற விதை நல்ல விதையாய் எழும்பி கனி கொடுக்க முடியும். அதுபோல் நம்ம ஆத்துமாவும், நம்முடைய இருதயம் பண்பட்டால்தான் நம்ம ஆத்துமா அமேன் எழும்பி தேவனுக்காக பிரகாசிக்க முடியும். அதி சீக்கிரத்தில் அது துளிர்க்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்முடைய ஆத்துமாக்களுக்காக, நம்மை சுற்றி இருக்கிற ஆத்துமாக்களுக்காக. ஏனென்றால் அந்த ஞானிகள் தெரியுமா, அவர்கள் நினைச்சாங்க, ஐயோ நம்ம நட்சத்திரத்தை கண்டுட்டோம், நம்ம நேராக தான் போகிறோம்னு சொல்லி. ஆனால் போனது வழி தப்பி போனாங்க. எங்கே தெரியுமா? ஏரோதின் அரண்மனையில். ஆனால் அந்த நட்சத்திரம் அப்படியே நின்றது. ஆனால் அவர்கள் வெளியே வந்து திருப்பியும் அவர்களை பெத்லேமிலே பாலன் இருந்த இடம் வரைக்கும் கொண்டு சென்று அங்கு அவர்களுக்கு கரெக்டான இடத்துல கொண்டு சேர்த்தது. நம்மை இன்றைக்கு ஒரு நட்சத்திரமாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். பாதை காட்டி தப்பி போகிற ஜனங்களையும் தேவனண்டை கொண்டு செல்ல ஒவ்வொரு நட்சத்திரங்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை பேழையண்டை கொண்டு வர ஒரு நட்சத்திரமாய் நாம் செயல்பட முடியுமே. கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த மத்தியான நேரத்துக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது ராஜா. எவ்வளோ நாங்கள் ஆதாயப்படுத்தினாலும் எங்கள் ஆத்துமா நஷ்டப்பட்டால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அன்று பாவத்தில் விழுந்த ஆத்துமா மீட்பு பெரும்படியாய் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நீங்கள் அந்த சொத்தை, அந்த சுதந்திரத்தை சம்பாதிச்சிங்க ஆண்டவரே. நாங்களும் நீங்கள் விட்டு சென்ற அந்த பாதச்சுவடை பற்றி கொண்டு கத்தாவே ஆத்துமாக்களை திருச்சபையாம் ஆமேன் பேழைக்குள்ள கொண்டு சேர்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நீங்கள் கிருபை தரலைன்னா ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் கிருபை தரலைன்னா ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை நினைக்கலாம், எவ்வளோ ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்திட்டோம். இல்லை இல்லை, வேதம் சொல்லுகிறது ஆத்துமா மீட்பு அருமையாக இருக்கிறது, அது ஒரு நாளும் முடியாது, அது ஒரு நாளும் முடியாது. 120 வருடங்கள் ஆமேன் நோவா ஆமேன் அந்த பேழைக்குள்ளே வரும்படியாய் பிரசங்கித்த போது 8 ஆத்மா தான் வந்து காக்கப்பட்டது. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லி 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 ஆண்டவரே ஆத்தும மீட்பில்லாதபடி ஆமேன் தரிசனமற்று போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் எங்களை விற்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, மாம்சத்திலிருந்து விலகி ஆத்தும கண்களை திறப்பீராக தகப்பனே. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக.
இந்த 1ஆம் தேதியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றோடு அல்ல ஆண்டவர் ஆத்தும மீட்பு கடைசி வரைக்கும் அது முடியாதது ராஜா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆத்துமாக்களே ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, அறுவடை செய்யத்தக்கதாக வேலையாட்களோ கொஞ்சம், அறுவடை மிகுதி ஆண்டவரே, வேலையாட்கள் கொஞ்சம் ஆண்டவரே, ஆட்களை எழுப்பும்படியாய் தரிசன விதைகளை விதைக்கிறோம். எழும்புவார்களாக உங்கள் கரத்தில் இதை ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்தூரம் ஆசீர்வதிங்க. மீதியா நேரம் முழுதும் உங்கள் வல்லக்கரமைகளை ஆமென் நடத்தும்படியாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.